என்னால் நம்ப முடியலை. நாமும் ஒன்றாய் எதையும் தாண்டுவோம், பள்ளத்தாக்கும் மலையுமே. நல்ல வேளை உனக்கு எதுவும் ஆகல. டைகருக்கு தான் நன்றி சொல்லணும். சுயநலம் இல்லாத தைரியசாலியா இருக்கா. அவ இதுக்கு முன்னாடி ஜீப்ராவை பார்த்ததே இல்ல. பயந்து போயிட்டேன் போல இருக்கு. ஆனாலும் அவங்கள பார்த்து கொளிச்சு என்கிட்ட வர விடாம பாத்துக்கிட்டான். ரொம்ப பெரிய விஷயம் தான். ஆமா, பேருக்கு ஏத்த மாதிரி தைரியசாலி தான். நீயும் ரொம்ப தைரியசாலி தான் அப்பு. தைரியசாலியும் பலசாலியும். ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி ஜூவோட சுவரை நீ உடைச்சு தள்ளிட்ட. என்ன டைகர் அங்க இருக்க? வா, இங்க கூட சேர்ந்து நட. என்ன நன்ற? அவன் கால்ல அடிபட்டிருக்கு. டைகர், என்ன அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரணும்னு தோண்டினியே, அதனாலயா? தர ரொம்ப கடினமா இருந்துச்சு. என்ன மன்னிச்சிடு டைகர், என்னாலதானே உனக்கு இந்த நிலைமை. ஐக்ரஸ், உனக்கும் கால்ல அடிபட்டிருக்கு போல இருக்கு. இதுக்கெல்லாம் வருத்தப்படக்கூடாது. நீ உண்மையான டைகர் மாதிரி தைரியசாலி, பலசாலி. எல்லாம் சரியாயிடும். இப்படி அடிப்பட்ட காலோட எப்படி அப்வன் காடு வரைக்கும் இவனால நடக்க முடியும்? வேணும்னா நீ முதுகுல உட்காந்துக்கோ டைகர். நீனா கிட்ட நீ மட்டும் நல்லவன்னு காமிக்கிறதுக்காகவா? இல்ல, நீனாவும் நானும் எவ்வளவு ஜாலியா இருப்போம் தெரியுமா? ஆனா நீ வந்ததும் எல்லாம் மாறி போச்சு. நீ ரொம்ப தைரியசாலி, பலசாலி, நீ ஒரு சூப்பர் ஹீரோ. அப்ப டைகர் என்ன சொல்றா? உன்னை பார்த்து அவ ஏன் கொலைக்கிறா? இந்த டைகர் உன்னை பார்த்து ஏன் கொலைக்குது அப்போ? நீ சொல்ற எல்லாத்தையும் அவ புரிஞ்சுக்கிறா, ஆனா நான் சொல்றது மட்டும் புரியலையா? என் எண்ணங்களை நான் அவ மனசுல வைக்கிறேன். அதனாலதான் அவளால என்ன புரிஞ்சுக்க முடியுது. அதுக்காக உன்னை விட அவளுக்கு என்னதான் பிடிக்கும்னு தப்பா நினைக்காத. அவ சொல்றது எனக்கு நல்லா புரியுது, ஆனா நான் சொல்றது மட்டும் ஏன் அவளுக்கு புரிய மாட்டேங்குது? நீ பேசுறது அவளுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுக்கறேன். நிஜமாவா சொல்ற? ஆமா, குருஜி தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன். சரி சரி, உடனே உணர்ச்சி வசப்படாத. வந்து என் முதுகுல ஏறி உட்காரு. நன்றி. நன்றி எல்லாம் வேண்டாம். எனக்கு ஒண்ணுன்னா நீ உதவி செய்ய மாட்டியா? இந்த மாதிரியா? நீ என் மேல ஏறி உட்காந்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாரு. அந்த ஆள் நம்மள பார்த்துட்டான் போல இருக்கு. அவங்க நம்மள புடிச்சிட்டாங்கன்னா ஜூக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒளிஞ்சுக்கோங்க. எங்க ஒளிஞ்சுக்கிறது? அடடா, என்னால நீங்க எல்லாரும் மாட்டிக்க போறீங்க. இத வச்சுக்கோ, மறைஞ்சுக்கோ. 100 தடவைக்கு மேல நான் இந்த ரோட்ல போயிட்டு வந்திருக்கேன். ஆனா இங்க இப்படி ஒரு மரம் இருக்கிறத இதுவரைக்கும் நான் கவனிச்சதே இல்லையே. ஒருவேளை ரொம்ப நேரம் வண்டி ஓட்டிட்டு இருக்கணும், இல்லன்னா இதெல்லாம் என் கற்பனையோ? ஏதோ விலங்குகளை பார்த்த மாதிரி இருந்துச்சு. கூட ஒரு சின்ன பொண்ணையும் பார்த்தேன். ஒரு யானைக்குட்டிக்கு மேல ஒரு நாய்க்குட்டி வேற இருந்தது. கூட ஒரு புலி வேற இருந்தது. அப்புறம் ஒரு ஜிராஃபி வேற. ஏலியன்! அச்சோ! நல்ல வேளை தப்பிச்சோம். ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு மேல எனக்கு வழி தெரியாது. பஸ்ஸை விட்டு நான் இங்க தான் இறங்கினேன்.
கொஞ்சம் தூரம் தான் பயணம் பண்ணோம். அதனால வீடு பக்கத்துல தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கேன். ஒரு அடி 2 அடி 3 அடி 4 5 அடி 6 அடி 7 அடி அப்புறம் 8 அடி 9 அடி. எந்த பக்கமா போன டைகர்? நிச்சயமா தெரியல. மழை பெஞ்சதுனால என்னால மோப்பம் பிடிக்க முடியல. என் கண்ணுக்கு இப்போ ரொம்ப தூரத்துல ஒரு காடு இருக்க மாதிரி தெரியுது. ஒருவேளை அது அப்வன் காடா இருக்குமோ? அது எப்படி எனக்கு தெரியும்? நீனே உன் முதுகுல ஏறி பார்க்கலாமா? என் தும்பிக்கைய ஒவ்வொரு முறையும் புதுவிதமா பயன்படுத்த நான் முயற்சி பண்றேன். அதேதான், அப்வன் காடு அப்புறம் அப்வன் அபார்ட்மெண்ட்ஸ். அப்வன் காடு இதுல வரும். நன்றி அப்பு. பரவாயில்ல விடு, அடுத்த தடவை நான் உன் மேல சவாரி பண்றேன். இப்போ உங்களுக்கெல்லாம் குட் பை சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. எனக்கு ஞாபகம் அடிக்கடி வரும். நீயும் எங்க கூட காட்டுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆனா உனக்காக உன்னோட அம்மா அப்பா காத்துட்டு இருக்காங்களோ என்னவோ. அம்மா அப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வா டைகர், நாம போலாம். நீ ஜாக்கிரதையா போயிட்டு வா அப்பு. பத்திரமா இரு. ஒருவேளை நம்மள காணோம்னு அவங்க தேட ஆரம்பிச்சா அப்புறம் நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும் டைகர். பெரிய சாகசம் பண்ண மாதிரி இருக்கு. அப்ப மறுபடியும் விடுதலையானது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம்தான். நீனா, உனக்கு தம்பி பாப்பா பிறந்திருக்கு. உங்க அம்மா கூட ஆஸ்பத்திரியில தான் இருந்த. திடீர்னு போக வேண்டியதாயிடுச்சு. என்னால வீட்டுக்கு வர முடியல. நான் பல தடவை போன் பண்ணானா நீ போனை எடுக்கவே இல்லையே. மன்னிச்சிடுங்கப்பா. பரவாயில்லடா செல்லம். நான் போன் பண்ணும்போது நீ கீழே விளையாடிக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். நல்ல வேளை நீ நல்லபடியா இருக்க. அடேங்கப்பா, நீனா இப்போ அக்காவாயிட்டா. நீனாவும் அப்புவும் மறுபடியும் சந்திப்பாங்களா? இரு நிலவின் உதயம், ஒரு ஸ்டார் உதயம். இருள் மறைந்தது, பயம் பறந்தது.
எதையும் தாண்டுவேன் பள்ளத்தாக்கும் மலையுமே. மலை நடுவிலே மனம் பாடுமே, உனதாசையாவும் இனி நிறைவேறுமே. என்னால் நம்ப முடியலை, நாமும் ஒன்றாய் எதையும்